ஹாய்ங்க, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் எம்என்டி பாய்ஸ். அன்றைக்கி எங்கள் ஆச்சி வீட்டில் நாட்டுக்கோழி குழம்பு வச்சு சாப்பிட்டோங்க. இன்றைக்கி பிரியாணி. ஊருக்கு வந்தாலே ஒரு ஸ்பெஷல் தாங்க. இன்றைக்கி பிரியாணின்னா அடுத்து வர வீடியோவில் மீன் பிடிச்சி சமைப்போங்க. அதையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு எண்ணெயை காய வச்சு வெங்காயம்லாம் நறுக்கி போட்டு நல்லா வதக்கிட்டோங்க. அடுத்து கொத்தமல்லி நல்லா தூவி விட்டு மணக்கிற மாதிரி நல்லா அதையும் இது பண்ணிட்டோங்க. அடுத்து பட்டை கிராம்பு அதெல்லாம் போட்டோங்க. என் தம்பியை பார்த்தா அங்கிட்டு மண்ணை நோண்டி விளையாட ஆரம்பிச்சிட்டான். எங்கள் தாத்தா கத்த கிளம்பிட்டாரு. ஏன்னா இந்த வீடு பூசுறதுக்கு எங்கள் தாத்தா வச்சுருக்காரா, டேய் அது ஏன்டா இப்படி நோண்டுற, அது வீடு பூசுறதுக்குறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்குள்ளே நான் எங்கிட்டு வந்து பார்த்தா எல்லாம் கரெக்டாக தயாராகிடுச்சுங்க. பச்சை மிளகாலாம் எங்கள் அம்மா போட்டு அப்படியே அந்த தட்டை விளக்கையில் ஒரு மனம் இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சுங்க. அடுத்து சிக்கன் பீஸு எல்லாத்தையும் அதனால் தயிரை போட்டு நல்லா கலக்கிட்டாங்கங்க. ஓப்பன் பண்ணி அது நல்லா கிளறி விட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்து பீஸை போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பீஸை போட்டு நல்லா கிளறி இருந்தாங்க. அப்போ எங்கிட்டு நாங்கள் என் தம்பிலாம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து இங்கே வந்து பார்த்தா எங்கள் அம்மா பிரியாணி மசாலா போட ஆரம்பிச்சிட்டாங்கங்க. பிரியாணி மசாலா போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. அப்போயே நல்ல மணமாக இருந்துச்சுங்க. நான் யோசித்தேன், இதுக்கப்புறம் நல்லா சாப்பிட்லான்டா, அதுவும் ஊரில் வேறு சமைக்கிறோம், அதுவும் டேஸ்ட்டாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டேன் நானேங்க. அதுவும் விறகடுப்பு வேறையா, இன்னும் டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்புறம் எங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டுக்கிட்டோங்க. ஒரு எலுமிச்சம்பழத்தை நறுக்கி அதையும் சாறு போட ஆரம்பிச்சிட்டோங்க. இங்கிட்ட எங்கள் சித்தி என்னடா பண்ணுறாங்கன்னு வந்து பார்த்தா பால் கொழுக்கட்டை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அந்த பால் கொழுக்கட்டை வந்து எங்கள் தாத்தா, எங்கள் அம்மா, எங்கள் சித்தி, என் தம்பி எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஆனால் எனக்கு அது சுத்தமாகவே பிடிக்காதுங்க. இனிப்புனாலே எனக்கு சேர மாட்டேங்குதுங்க. அடுத்து இங்கே பார்த்தா தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அடுத்து ஊற வச்ச அரிசியை போட்டு எங்கள் அம்மா கிண்டி மூடிட்டாங்கங்க. அடுத்து வந்து திறந்து பார்த்தா கொஞ்சம் நல்லா வெந்துருந்துச்சு. எங்கள் ஆச்சி இன்னும் நல்லா வேகணும்டா அப்படின்னு சொல்லி மூடி வைக்க சொல்லிட்டாங்கங்க. அடுத்து எங்கள் சித்தி செஞ்ச அந்த பால் கொழுக்கட்டை அது எல்லோரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிக்க நல்லா ராத்திரி ஆயிடுச்சுங்க. நாங்கள் தம்மு வேறு போட்டு வச்சுருந்தோமோ, அப்போ தான் பிரியாணி நல்லா இருக்குண்டு தம் போட்டு அதை எடுத்து பார்த்தா நல்லா பிரியாணி சூப்பராக இருந்துச்சுங்க. நல்லா பொலு பொலுன்னு. உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரிலங்க, ஆனால் இங்கே எங்களுக்கு பார்க்க சூப்பராக இருந்துச்சு. சரி வாங்க எல்லாம் சாப்பிட்லான்னு கூப்பிட்டா எங்கள் தாத்தா தூங்கிட்டாருங்க. ஏன்னா எங்கள் தாத்தாவுக்கு இந்த பிரியாணி இதெல்லாம் பிடிக்காதுங்க. நாங்கள் எங்கள் சித்தி எல்லோரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். இங்கிட்ட எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சாங்கன்னா இங்கிட்ட எங்கள் சித்தி பால் கொழுக்கட்டை, தயிர் பச்சடி, அப்புறம் கத்தரிக்காய் கூட்டு அது என்னமோங்க, அது எங்கள் சித்தி சொன்னாங்க, எனக்கு தெரிலங்க. ஆனால் அதுவும் ஊர் கத்தரிக்காவா, சரியான டேஸ்ட்டுங்க. என் தம்பி ஆரம்பிச்சிட்டாங்கங்க. எனக்கு அப்போ தான் வச்சு முடித்தாங்க. நானும் ஒரு வாய் எடுத்து பார்க்கலான்னு பார்த்தா சூடு கொஞ்சோன்னு எடுத்து சாப்பிட்டேங்க. அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க. அதுவும் ஊர் சமையல் வேறையா, ஊரில் வெளியே செஞ்சு அதெல்லாம் சரியான டேஸ்ட்டுங்க. எனக்கும் எங்கள் மச்சானுக்கும் பிரியாணின்னா போதுங்க, செம்மையாக சாப்பிடுவோங்க. நாங்கள் வீடியோ எடுக்கிறோன்னு தெரிஞ்சு எங்கள் மச்சான் கொஞ்சம் முகத்தை மறைச்சிக்கிட்டாங்க. ஏன்னா மச்சான் ஆச்சி தாத்தா இவங்களுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே வர கொஞ்சம் கூச்சம் தாங்க. சாப்பிட்டுக்கிறிக்கிலேயே எங்கள் மாமா ஒருத்தவங்க வந்து லட்டு கொடுத்தாங்கங்க. ஏன் மாமான்னு கேட்டால் எனக்கு பெண் குழந்தை பிறகுன்னு சொல்லி கொடுத்துட்டாங்கங்க. நாங்களும் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா இனிப்பாக சாப்பிட்லான்ட்டு இலைக்கு பக்கத்துலேயே வச்சுக்கிட்டோங்க. எங்கள் ஆச்சிக்கு வேறு சரியான தலைவலியா, அதனால் ஆரஸ்வதி அந்த இலையை எடுத்து வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோங்க. அது பிடிச்சா நல்லது, அந்த தலைவலிலாம் போயிடும்னு சொன்னாங்க. அது கூட அந்த கீழே அடுப்பு எரியுதா, அதில் செங்கக்கல் வச்சுக்கணுங்க சுட சுட. அதை எடுத்து அந்த ஆரஸ்வதி தண்ணிக்குள்ளே போட்டால் ஏதோ கெமிக்கல் லேப்லேருந்து அது உள்ளேருந்து புகை புகையாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி வர ஆரம்பிச்சுங்க. அது உள்ளே எங்கள் ஆச்சி போனால் சரியான வேர்வையில் வந்தாங்க. நல்லா தலைவலிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி எத்தனை பேர்லாம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க.